Hi students, welcome to Future Vision Study Center. UG TET உடைய ரிசல்ட் எல்லாமே வெளியிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி CV லிஸ்ட் ஒரு இறுதிக்கட்ட ஒரு நிகழ்வும் நடந்திருக்கு. அதுவும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம பயிற்சி மையம் வகுப்பெடுத்த தமிழ் மேஜர், இங்கிலீஷ் மேஜர், மேக்ஸ் மேஜர், இந்த 3 மேஜர்ல இருந்தும் நம்ம பயிற்சி மையம் மாணவர்கள் நம்ம பயிற்சி மையத்தில் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் டெஸ்ட் பேட்ச், ஸ்டடி மெட்டீரியல், மாதிரி தேர்வுகள், இது மாதிரி நம்ம பயிற்சி மையத்துடைய அந்த வழிகாட்டுதலையும் சப்போர்ட்லையும் இன்னைக்கு வந்து யூஜி டெட் நியமன தேர்வுல 129 வெற்றியாளர்களை வந்து நம்ம பயிற்சி மையம் வந்து இன்னைக்கு வந்து வழங்கி இருக்கு. ஸோ 10 மாணவர்கள்ல வந்து ஒரு மாணவர் ஃபியூச்சர் விஷன் மாணவர் அப்படின்ற ஒரு இடத்த வந்து நாங்க இந்த வருஷம் வந்து பிடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து கடினமான உழைப்பின் மூலியமா அந்த இடத்துல வந்திருக்கோம். ஸோ இந்த எப்படி சொல்றது, வெற்றியை வந்து என்னுடைய மாணவர்களுக்கும் வந்து அது வகுப்பெடுத்த ஆசிரியர்களுக்கும் வந்து நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். பிகாஸ் எங்களுடைய உழைப்பை காட்டிலும் எங்களுடைய ஆசிரியர்களுடைய உழைப்பு மிகப்பெரிய லெவல்ல இருந்தது. மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்கான வகுப்புகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மாணவர்களும் நல்லா கோஆபரேட் பண்ணி படிச்சிருந்தாங்க. ஒரு சில மாணவர்கள் இந்த டிஇடி வெற்றி பெற்ற வருடங்களுடைய அந்த தரவரிசை பிரகாரம் நிறைய வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாங்க. அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த மாணவர்கள் தொடர்ந்து படிப்பதற்கான ஒரு சப்போர்ட் நாங்க வந்து இப்போ வந்து வழங்குறோம். அதே மாதிரி இந்த 129 வெற்றியாளர்கள் வந்து இந்த 3 மேஜர்லையும் தமிழ்ல வந்து 42 வெற்றியாளர்களை கொடுத்திருக்கோம். அதே மாதிரி இங்கிலீஷ்ல 56 வெற்றியாளர்களை கொடுத்திருக்கோம். மேக்ஸ்ல 31 வெற்றியாளர்களை கொடுத்திருக்கோம். சோ இந்த 3 மேஜர்ல இருந்தும் மொத்தம் 1224 வந்து பணியிடங்கள் வந்து இந்த 3 மேஜர்ல இருக்கு. அதுல 129 பணியிடங்களுக்கு வந்து நம்ம பயிற்சி மையம் மூலமா வந்து மாணவர்களை வெற்றி பெற செய்து அந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கோம். சோ இதுக்கு தொடர்ந்து வகுப்பு எடுத்திருக்கோம். இந்த வகுப்புல மாணவர்கள் படித்திருக்காங்க. 1 வருடம் 2 வருடம் கிடையாது, முழுசா 2.5 வருஷம் நேரம் இருக்கும் என்னுடைய கிளாஸஸ் நம்ம எடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு. சோ அந்த தொடர்ந்து படித்த மாணவர்கள் அனைவரும் வெற்றி பெறும் பொழுது இந்த வெற்றியே ரொம்ப கம்மி தான். நான் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே யூஜி டெட் எப்ப அரசு அறிவிச்சதோ அப்பையிலே சொன்னா நல்ல ரிசல்ட் நம்மளால கொடுக்க முடியும், மாணவர்கள் தயவு செய்து தொடர்ந்து படிங்க, நம்ம படிப்பின் மூலியமா தான் வெற்றி பெற வைக்க முடியும் அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லியிருந்தேன். சோ அதை ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேர் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கீங்க. 129 மாணவர்கள் வெற்றி பெற வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதே மாதிரி வெற்றி பெற முடியாத மாணவர்கள் நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், நீங்க தொடர்ந்து படிங்க. சோ இந்த 10 பேர்ல ஒரு ஆள் நம்ம பயிற்சி மைய மாணவர் அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இந்த வெற்றியை அடுத்து பிஜிடிஆர்பிலையும் நாங்க வந்து தொடர்ந்து கொடுக்கறதுக்கான ஒரு பணியை வந்து நம்ம இப்பதான் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு 129 ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் பண்ண வச்சிட்டோம் அப்படிங்கும் போது எங்களுக்கு இன்னும் நிறைய கடமைகளும் பொறுப்புகளும் அதிகமாகுது. சோ அப்ப நாங்க இன்னமும் நிறைய ரிசல்ட் கொடுக்கறதுக்காக வந்து தொடர்ந்து போராடுறோம். இது ரிசல்ட் கொடுக்கறது அப்படிங்கிறத விட ஒரு மாணவருடைய வாழ்க்கையை வந்து நாங்க வந்து ஒரு நல்வழிப்படுத்தி, அதாவது ஒரு அரசு பணிக்கு கொண்டு போய் சேர்த்தும் போது அவங்களுடைய வாழ்க்கை வேற லெவல்ல வருது. அதுக்கான எங்களுடைய சின்ன ஒரு சப்போர்ட். வெற்றி பெற்ற மாணவர்கள்ட்ட வந்து நாங்க கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க. சோ கடினமா உங்களுடைய உழைப்பின் மூலியமா வெற்றி பெற்றிருக்கு. இப்ப கண்டிப்பா அரசு ஒரு பணிக்கு போறீங்க, உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் இருக்கும். உங்களுடைய வருமானத்துல ஒரு பகுதியை நீங்க ஒதுக்கி ஒரு உங்களால முடிந்த ஒரு 2 ஏழை மாணவர்களை வந்து படிக்க வைங்க. இதுதான் நீங்க எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன வந்து ஒரு உபகாரமா, ஒரு பரிகாரமா, அதாவது ஒரு திரும்ப எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயமா நாங்க எதிர்பார்க்கிறோம். அதன் மூலியமா வந்து ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத மாணவர்கள் வெற்றி பெற்று அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் பெரிய அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை. சோ அந்த ஒரு வேலையை நீங்க செய்யறதுக்கு நான் உங்ககிட்ட ஒரு பெரிய ஒரு ரெக்வெஸ்டா நான் அதை சொல்றேன். ஓகே, இந்த ஒரு வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கு நாங்க வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியையும் நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இதனுடைய வெற்றியை நாங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்வுகளையும் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ஆவலா இருக்கும். ஸோ அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது பிஜிடிஆர்பி தேர்வு பற்றிய வகுப்புகள், அதாவது அந்த தேர்வு பற்றிய விவரங்கள், வகுப்புகள் எல்லாமே நாங்கள் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த எக்ஸாம்ல வெற்றி பெற முடியாத யூஜி தேர்வில் வெற்றி பெறாத முடியாத மாணவர்கள் வந்து பிஜிடிஆர்பியில் வந்து தொடர்ந்து நீங்க பயணிக்க வந்து நாங்கள் சப்போர்ட் பண்றோம். ஸோ அதுக்கு நான் உங்களை வந்து இன்ஃபார்ம் பண்றேன், படிக்க ஆரம்பிங்க தயவு செஞ்சு. சோ எந்த சந்தேகம் இருந்தாலும் பயிற்சி மையத்தை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 129 மாணவர்களுக்கும் நாங்க எவிடன்ஸ் வச்சிருக்கோம். சோ எந்தெந்த மாணவர்கள் எங்க பயிற்சி மையத்துல நேரடியா படிச்சாங்க, சோ அதே மாதிரி எந்த மாணவர்கள் வந்து தேர்வுக்காக மட்டும் நம்ம பயிற்சி மையத்தை அணுகியிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்கோம். சோ முழுக்க முழுக்க இது மாணவர்களுடைய வெற்றி.
பயிற்சி மையம் ஒரு வழிகாட்டுதல். எப்பயுமே நாங்க வந்து வெற்றி பெற்றதும் போது அது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை அப்படின்றதெல்லாம் கொடுக்காது. மாணவருடைய வாழ்க்கையை வந்து நாங்க வந்து சேவ் பண்ணிருக்கோன்ற ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும். அது மாதிரி மாணவருடைய உழைப்பினால் மட்டும்தான் அந்த வெற்றி சாத்தியம் அப்படிங்கிறதையும், எங்களுடைய ஆசிரியருடைய உழைப்பினாலும் சாத்தியம் அப்படிங்கறத மட்டும் நாங்க எப்பயுமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சோ அடுத்த தேர்வுகளுக்கு தயாராகுங்க. எந்த உதவினாலும் பயிற்சி மையம் செய்ய உங்களுக்கு தயாரா இருக்கு. சோ சேலத்துல வந்து ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் நம்ம ஒரு ஊர்ல மட்டும் தான் பயிற்சி மையம் வச்சிருக்கோம். அதுலயே நம்ம 10% ஆஃப் ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோங்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா நாங்க ஃபீல் பண்றோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க, நான் கைட் பண்றேன். தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.